பொன் செய்த மேனியினே தேவாரத்தை பற்றி சிவபெருமான் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஃபர்ஸ்ட் பர்சனில் சிவபெருமான் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட். தேவாரம் பாடினவர்கள் 3 பேர் தேவார முதலிகள். சிவபெருமான் யார்கிட்டயோ சொன்னாராம், ஞானசம்பந்தன் நாவுக்கரசன், இதில் வயசில் மூத்தவர் நாவுக்கரசர் தான். அதனால் முதல்ல தேவாரம் பாடினதுன்னு கணக்கு பார்த்தா நாவுக்கரசர் தான். நாவுக்கரசருக்கு அப்புறம் தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் சுந்தரர் பாடியிருக்கணும். நாவுக்கரசன் நம்மை பாடினான். கோட், இது மொத்தமும் கோட் பை சிவபெருமான். நாவரசன் நம்மை பாடினான், ஞானசம்பந்தன் தன்னை பாடினான். ஏன்னா ஞானசம்பந்தர் பாட்டிலெல்லாம் திருக்கடை காப்பில் தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன்னு தன்னை பற்றியே அந்த பேர் வரும். அதனால் ஞானசம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரனோ பொன்னை பாடினான். ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கொடு, காசு கொடு, காசு கொடுத்தா தான் போவேன். இந்த விருத்தாச்சலம்னு ஒரு ஊருக்கு போனார். புறப்படும் போது சொன்னார், எனக்கு காசு வேணும். அவரும் ரொம்ப
கனகச்சிதமாக எவ்வளவு வேணும்? 12,000 பொற்காசு வேணும். அடுத்த நாள் ரெடியாக வச்சுருந்தார். பொற்குழி கட்டி இந்தா எடுத்துன்னு போ. உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? நான் தான் கேட்டேன், நீ இப்படியா கொடுக்கறது? இந்த 12,000 எப்படி தூக்கின்னு போகிறது? வெயிட் இருக்கும், தனியாக போகிறேன், வழியில் யாராவது கொள்ளையடித்து விடுவார்கள். அவர் ரொம்ப க்ளீனாக சொன்னார், கவலையப்படாத, மணிமுத்தா நதி ஓடுகிறது. அப்போதெல்லாம் மணிமுத்தா நதி விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் ஓடிக்கொண்டு இருந்தது. மணிமுத்தா நதியில் போட்டுடு, உன் ஊரில் போய் எடுத்துக்கோ. ஆற்றுல போட்டால் குளத்தில் வருமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி இல்லையா? அந்த பழமொழி தொடங்கிய இடம் இதுதான். ஆற்றில் போட்டால் குளத்தில் வரும். ஆற்றுல போட்டார். போட்டுட்டு திருவாரூருக்கு போனார். பறவை மனைவி அவளையும் அழைத்தார். வா வா சீக்கிரமாக போய் குளத்துலேருந்து காசெல்லாம் எடுக்கலான்னு. அங்கே போய் நின்று பாட ஆரம்பித்தார். 7 பாட்டு பாடினார். 8வது பாட்டு பாடுறச்சையும் வரல. 8வது பாட்டு பாடி முடிக்கும்போது மனசில் அவ்வளோ வருத்தம். 8வது முடிக்கும்போது மெல்ல அந்த குளத்தில், கமலாலய குளத்தில் ஏதோ சலனம் தெரிந்தது. 9வது பாடல் பாடும்போது, இந்த பதிகத்தினுடைய 9வது பாடல் பாடும்போது அப்படியே மெல்ல காசு மிதந்து வந்தது. காசை எடுத்து பார்த்தார். 12,000 பொற்காசு. கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? ஒன்று குறைஞ்சாலும் 12,000ங்கிற நம்பர் எவ்வளோ பெருசு. அந்த 12,000 எண்ணி பார்த்தார். எண்ணி எடுத்துட்டார். எண்ணி எடுத்துட்டு பறவை சொன்னால், வாருங்கள் போகலாம், பாருங்கள் உங்களுடைய நண்பர் சரியாக கொடுத்து விட்டார். இரு 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 12,000 ஒரிஜினலா பிற்காலத்தில் 14 அப்படின்னெல்லாம் கவரிங் வந்ததா இல்லையா? அந்த மாதிரி அப்போவே பண்ணிட்டா. ஒரு சின்ன பிட்டு உடச்சி வச்சுருந்தார். அங்கே 12,000 போட்டாரா இல்லையா? அப்படி போடும்போது ஒரு சின்ன காசில் ஒரே ஒரு சின்ன பிட்டை உடச்சி பைக்குள்ளே வச்சுருந்தார். இந்த மாற்றுப்பொன் அப்படிம்பார்கள். இங்கே கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிம்பார்கள் இல்லையா? வாட் இஸ் திஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட்? அந்த காலத்துலலாம் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில், அந்த ஸ்பெசிஃபிக் கல், அதில் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கோல்டையும் தேய்ப்பார்கள். பக்கத்தில் நாம் கொண்டு போகிற அந்த கோல்டு பிட்டையும் தேய்ப்பார்கள். ரெண்டும் கலர் டேலி ஆகணும். குரோமட்டோகிராஃபி அப்படின்னெல்லாம் கெமிஸ்ட்ரி லேபில் சொல்லுவார்களே, அந்த குரோமட்டோகிராஃபி தான். இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆனால் தான் அது நல்ல பொன். அவர்களுக்கு தெரியும், பை எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஷேடு மாறும். அந்த பொன் குறைவாக இருந்தால், செப்பு கலந்திருந்தால் எவ்வளவு ஷேடு மாறும்னு அவர்களுக்கு தெரியும். அதுதான் மாற்று உரைத்தல். அந்த மாற்றை உரைத்து பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது. உரைகள் அப்படிம்பார்கள் அந்த கல்லுக்கே. இப்போ என்ன பண்ணார்? மாற்று பொன் எடுத்து சட்டப்பையில் வச்சுருந்தார். இங்கே போடுறதை தான் அங்கே கொடுக்க போகிறாரா? கவரிங்கை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ லெட் மீ கீப் திஸ் அஸ் அ கம்பேரிசன், ஃபார் கம்பேரிசன் எடுத்து வச்சுட்டார். கமலாலய குளத்தில் பறவை பக்கத்தில் நிற்கும்போது சொன்னார், இரு இரு இதையும் அதையும் செக் பண்ணணும். யார் செக் பண்ணுறது? 12,000 செக் பண்ணணும். யார் செக் பண்ணுறது? ரெடியாக ஒருத்தர் இருந்தாராம், பெரிய தும்பிக்கையோட, கல்லோட ரெடியாக இருந்தார். இவர் கல் வச்சிருக்கலையே, இவர் மாற்று பொந்தானே வச்சுருந்தார். வாங்கி தேய்ச்சி பார்த்தா ஒன்று கூட ஒரிஜினல் இல்லை. மறுபடியும் பாடினார் என்றும், அப்படி பாடி அந்த பாட்டு கேட்கறதுக்காக அவ்வளவு ஆசையாக அவருக்கு. மறுபடியும் அவர் பாட அதன் பின்னர் மாற்று குறையாத பொற்காசுகள் வந்ததாக சரிதம். ஆனால் அந்த 2வது அவர் பாடினதாக சொல்லப்படுகிற அந்த பதிகம் கிடைக்கவில்லை. பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, 100 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைய பாடியிருக்கணும், அதில் கிடைச்சிருக்கிறது 100 பதிகம் தான். அதில் அது காணாமல் போயிருக்க வேண்டும் என்று. ஏன்னா பொன் செய்த மேனியினீர்னு சொன்னதுக்கப்புறம், அந்த பொன் செய்த மேனியினீர் அந்த பாட்டு கேட்பதற்காக ஆசைப்பட்டாரே, அந்த பாடல்கள் தனியாக அவர் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பாடல்கள் நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைங்கிறதுனால கிடைக்கவில்லை என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசைத்தீர், இதுதான் அந்த முதல்ல பாடினாரே பதிகம், அந்த பதிகத்தினுடைய முதல் பாட்டு. இந்த பதிகத்தில் 8 பாட்டு பாடி முடித்து 9வது பாட்டு 8வது முடியும் போது தான் காசு வர ஆரம்பிச்சுது. முன் செய்த மூவெயிலும் எரித்தீர். எயில்னா கோட்டைன்னு அர்த்தம்.
பொன் செய்த மேனியினீர், பொன்னார் மேனியனாக இருப்பவரே புலித்தோலை அரை கசைத்தீர். முன்னால 3 ராட்சசர்கள் செய்து வைத்திருந்தார்களே 3 கோட்டைகள், தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்புக்கோட்டை, அந்த திரிபுர அரக்கர்களின் கோட்டைகளை எரித்தீர். முன் செய்த மூவெயிலும் எரித்தீர், முதுகுன்று அமர்ந்தீர். விருதாச்சலத்திற்கு திருமுதுகுன்றம்னு பேர். இது திருவாரூரில் பாடினால் கூட முதுகுன்றத்தை பற்றியது அப்படிங்கிறதுனால இதுக்கு முதுகுன்ற பதிகம்னே பேர். பாடப்பட்ட இடம் திருவாரூர், ஆனால் இது திருமுதுகுன்றத்தை பற்றி சொல்லுகிறது. முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண் இடையாள் பறவை இவள் தன் முகப்பே என் செய்தவாறு அடிகேள் அடியேன் இட்டளம் கெடவே. இட்டளம்னா துன்பம். பறவை அவருடைய மனைவி, அந்த மனைவி மேலே நிற்கிறா. குளத்தில் இவர் கீழே இறங்கி பொற்காசை தேடுகிறார். அவங்க மேலே நிற்கிறா. மின் செய்த நுண் இடையாள், மின்னல் போன்ற இடையை கொண்ட என்னுடைய மனைவி பறவை இவள் தன் முகப்பே. இந்த பறவை நாச்சியாருக்கு முன்னால் என்னுடைய துன்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க மாட்டீர்களா? அடியேன் இட்டளம் கெடவே என் செய்தவாறு. என்னோட துன்பத்தை தீர்க்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? என்னுடைய மனைவிக்கு முன்னால் எனக்கு ஒரு துன்பம் இருக்கலாமா? நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டாமா என்று உரிமையோடு கேட்ட பாடல் 7ஆம் திருமுறையில் திருவாரூருக்காக இருந்தாலும் திருமுதுகுன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய திருப்பதிகம் நட்டராகத்தில் அமைந்த இந்த திருப்பதிகத்தை தொடர்ந்து இவ்வளவு தூரம் திருவாரூரில் உரிமையோடு பேசினாரா இல்லையா? கச்சி ஏகம்பனையும் அவர் உரிமையோடு தானே பேசினார். அந்த காஞ்சிபுர பதிகத்திற்கு இப்போது போகலாம். ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை
திருமுறையில் காஞ்சிபுரத்திற்காக அமைந்த இந்த பதிகம் காஞ்சி மகா சுவாமிகளின் மனம் கவர்ந்த பதிகங்களில் ஒன்று. இந்த பதிகத்தை நிறைய பேருக்கு அவர் பரிந்துரைப்பது வழக்கம். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை. காலகால விஷத்தை உகந்து அமுது செய்தான், ரொம்ப விருப்பமாக எடுத்து உணவாக உண்டவர். ஆதிசங்கர பகவத் பாதர் கேட்ட மாதிரி, அது என்ன ஜம்பு பழம்னு நினச்சியா? அவர் அப்படியே கேட்டார், அது என்ன விஷம்னு நினச்சியா இல்லைன்னா நாவல் பழம்னு நினச்சியா? எடுத்து உருட்டி இப்படி சாப்பிட்டு இருக்கிறாயேன்னு. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை, எல்லோருக்கும் ஆதியாக இருப்பவனை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை, தேவர்களெல்லாம் விரும்பி தொடக்கூடிய அந்த அழகை கொண்டவனை. சிந்திப்பார் அவர் சிந்தையுள் உள்ளானை, சிந்தையுளானைன்னு வரும். சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை, யாரெல்லாம் எண்ணி பார்க்கிறார்களோ அப்படி எண்ணி பார்க்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திற்குள் இருப்பவனை. ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்றவன். அங்கே இருக்கிற அம்பாளுக்கு ஏலவார் குழல் அம்மைன்னு பேர். காமாட்சி அம்மன் தான். ஏகாம்பரேஸ்வரருக்கு தனியாக தேவி கிடையாது. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய ஸ்வரூபம்னா காமாட்சி அம்மன் தான். ஆனால் ஏகாம்பரேஸ்வரர் திருச்சந்நிதியை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு ஏலவார் குழல் அம்மைன்னு பேர். அதனால் அங்கே அந்த ஊர்க்காரர்கள்லாம் நிறைய பேரை பார்த்தா தெரியும், ஏலவார் குழலின்னு பெயர் வைப்பார்கள். அது அம்பாளுடைய திருநாமம். அவருக்கே பெருமானுக்கே தழுவக்குழைந்த நாதர்னு பேர். அம்பாள் அப்படியே அணைத்து கொண்டாள், ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அதனால் தழுவக்குழைந்த நாதர். ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை, காலனுக்கு காலனாக இருப்பவன், யமனுக்கு யமனாக இருக்கிற காலகாலன். இது பிருத்விக்கான திருத்தலம். காஞ்சிபுரம் பிருத்வித்தலங்களில் ஒன்று. திருவாரூர் இன்னொரு பிருத்வித்தலம். மண்ணால சிவலிங்கம் செய்து வைத்து வழிபட்டாள் அம்மை. பூமிக்கு வந்து தவம் செய்தாள்னு பார்த்தோம் இல்லையா முன்னால், அதில் காஞ்சிபுரமும் ஒன்று. காஞ்சிபுரத்திற்கு வந்து தவம் செய்தாள், மாங்காட்டில் தவம் செய்தாள், பின்னர் தான் திருவண்ணாமலை போனாள்னு ஐதீகம். அப்படி காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணும்போது மண்ணால் பிரதிஷ்டை செய்து சிவலிங்கத்தை ஆராதனை செய்து வந்தாள். அவளுடைய அந்த அன்பை சோதிப்பதற்காக நதியை வேகமாக அங்கே பிரவாகம் எடுக்கச் செய்தாராம். அந்த நதி வேகவதிங்கிற நதி வேகமாக பிரவாகம் எடுத்து வந்ததுன்னு வரலாறு. அப்படி பிரவாகம் எடுத்து வந்தபோது மண் சிவலிங்கம் அதில் கரைந்து போய் விடுமேங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி நடுங்கி போனாலாம். கம்பம்னா நடுங்குதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் ஏகம்பம் அப்படின்னு வந்ததற்கே அது ஒரு காரணம்னு புராணங்கள் சொல்லும். அந்த மண் லிங்கம் போயிடக்கூடாதேன்னு அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அவள் ஆலிங்கனம் செய்தபோது அப்படியே தழுவிக்கொண்டவர். அதனால் தழுவ குழைந்த நாதர், அவர் குழைந்து போனார் அப்படின்னு கணக்கு. அதுதான் ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற, அவள் எப்போதும் ஏத்துகிற, என்றைக்கும் அவள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகாலனை, கம்பன் எம்மானை. அந்த கம்பா நதினும் பேர் அந்த நதிக்கு. அவள் நடுங்கியதனால் அந்த நதி கம்பா நதினே பேர். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போனால் பிராகாரத்தில் உள்ளே போகும்போதே இடது பக்கத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் கொஞ்சம் அப்படி தள்ளி போனோன்னா கம்பா நதின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ஊற்று வரக்கூடிய இடத்துல கம்பா நதின்னு இப்போவும் கூட போர்டு போட்டிருப்பார்கள். அந்த கம்பா நதி சின்னதாக குறுகி விட்டது, இப்போது ஒரு கூப்பமாக மாறிவிட்டதுன்னு கணக்கு. அந்த கம்பா நதி கரையில் இருந்தவர் கம்பன். காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. இதுதான் இந்த பாடலுடைய மொத்த கிரக்ஸ், அந்த கடைசி வரி. ரொம்ப சுருக்கமாக அதை பார்க்கலாம், கால அவகாசம் முழுசாக பார்க்குறதுக்கு இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூருக்கு வந்தார். திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்தது. சிவனிடத்திலேயே சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்.
சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சங்கிலி நாச்சியார் போட்ட கண்டிஷன் இந்த ஊரை விட்டுட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, இவருக்கு ஏற்கனவே திருவாரூரில் கல்யாணம் ஆகிடுதுன்னு கேள்விப்படுறேன், அப்போ இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாரா? சிவபெருமானே நடுவில் சரிம்மா நீ சத்தியம் கேளுன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்புறம் சத்தியம் கேட்கிறாள்னு வந்து இவர்கிட்ட ரொம்ப பரிதாபமாக சொல்லி, நான் என்னப்பா பண்ணுவேன், அவள் சத்தியம் கேட்குறாப்பா, இவருக்கு முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது, அதனால் சரி நான் சத்தியம் செய்து தருகிறேன், ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சத்தியம் பண்ணும்போது நீ சந்நிதிக்குள்ளே இருக்காத, நீ மகிழ மரத்தடிக்கு போயிடு. சரின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அவரும் சொல்லிவிட்டு திருவொற்றியூர் தியாகேசர் அவர் சந்நிதிக்கு போயிட்டார். ஆனால் போகிறச்சே என்ன பண்ணார், சங்கிலிக்கிட்ட போய் சத்தியம் பண்ணித்தரேன்னு ஒத்துனாமா என்னுடைய தொண்டன், அதனால் உன்னை திருமணம் செய்து கொண்டு இங்கேயே இருப்பான், கவலைப்படாதே எல்லாம் சொல்லிவிட்டு அப்படி போகிறச்சே, என்ன சத்தியத்தை நீ கொஞ்சம் மகிழ மரத்தடியில் போய் கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலை தோழி சொன்னால், சத்தியம் பண்ணுறேன்னு இவர் வந்தோடனே பக்கத்தில் இருந்த தோழி சொன்னால், மனித விஷயத்துக்காக சந்நிதியில் போய் யாராவது சத்தியம் பண்ணுவார்களா, சாமியை வைத்துக்கொண்டு மகிழ மரத்தடிக்கு வாருங்கள்னா. புரிஞ்சு போச்சு விஷயம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையேன்னு போய் சத்தியம் பண்ணார். மகிழ மரத்துக்கு பின்னாலேருந்து கண் சிமிட்டினாராம் அவர். மாட்டிக்கொண்டாயா அப்படின்னு. கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். திருவாரூர் தியாகேசனை பார்க்காம அவரால் இருக்க முடியல. திருவொற்றியூர் தியாகேசன் இருந்தாலும் அவருக்கு தோழர் திருவாரூர் தியாகேசன் தான், அதனால் பார்க்காம இருக்க முடியல. புறட்டுட்டார். அங்கேருந்து புறப்பட்டு விட்டார். ஊர் எல்லையை தாண்டும் போது பார்வை போயிற்று. திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் போது 2 கண்களிலேயும் பார்வை போயிற்று. சத்தியத்தை மீறியதுதான் காரணம் என்பதை உணர்ந்தார். இருந்தாலும் தியாகேசா உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு தடுமாறி பார்வை இல்லாமல் வழிநடுக தவித்து கொண்டே நடந்தார். வெண்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போவும் அந்த ஏரியினுடைய சத்தியமூர்த்தி சாகரம் இருக்கே, அந்த சத்தியமூர்த்தி சாகரம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது திருவெண்பாக்கம். அந்த திருவெண்பாக்கம் வரும்போது கோல் கையில் கிடச்சிது. அதனால் அந்த கோலை ஊன்றிக்கொண்டே நடந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வழிப்போக்கர்கள் உதவியோடு வந்தார். காஞ்சிபுரத்திற்கு வந்து ஏகம்பனை தரிசிக்கும் போது இடது கண்ணில் பார்வை வந்தது. அந்த பார்வை பெற்றவுடன் பாடியது தான் இது. ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. அதனால தான் காஞ்சி மாமுனிவர் எப்போதும் பார்வை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை எல்லோரும் பாராயணம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். பார்வைங்கிறச்சே புறக்கண்ணின் பார்வை மாத்திரம் அல்ல, நம்முடைய அகப்பார்வையும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்கிற இந்த அற்புதமான திருப்பதிகத்தை ஏலவார் குழல் அம்மையும் ஏகாம்பரேஸ்வரரும் அருள் புரியக்கூடிய இந்த திருப்பதிகத்தை எல்லோருமே எப்போதும் பாராயணம் செய்யலாம். என்ன வினை வந்தாலும் அந்த வினையை தீர்ப்பது இறைவனுடைய திருநாமம் தானே. அவ்வினைக்கு இவ்வினை எப்படி வணங்கி, இன்னொன்று மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பரோபகார உதவிகளை செய்து கைவினை செய்து. நாவுக்கரசு பெருமான் திரு அலகிட்டு திருமெழுக்கிட்டெல்லாம் பண்ணினாரே, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் கைவினை செய்தல். அந்த கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். ஒரு ஆணையை இட்டார், நீலகண்டத்தின் மீது ஆணை. நான் இறைவனை தொழுதேன் என்றால் எந்த வினையும், முன்னால் செய்த வினை, இனிமேல் செய்யப்போகிற வினை, அது எந்த கேரக்டரைசேஷனாக இருந்தால், அது பிராரப்தமோ சஞ்சிதமோ ஆகாமியமோ, அது என்னை வந்து தீண்டாது. செய்விதை வந்து எமை தீண்ட பெறா. என்னை மாத்திரமில்லை, எமையினர் எல்லாருக்கும் சேர்த்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு இறைவனை தொழுதால் வினைகளெல்லாம் போய்விடும் என்று சொல்லக்கூடிய பதிகம். இந்த பதிகத்தை தொடர்ந்து இடர் வந்தாலும் துயர் வந்தாலும் நான் உன்னைத்தான் தொழுவேன் என்று சொல்லக்கூடிய பதிகம்.
இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் பொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் கடல்தனில் அமுதொடு கலந்த கடல்தனில் அமுதொடு மூன்றாம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய இந்த பதிகம் திருவாவடுதுறை என்கிற திருத்தலத்தில் பாடியது. இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன். எப்படி அங்கே பாசிட்டிவாக சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் தளர்ந்து போகும்படியாக எது நடந்தாலும் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் எனக்கு வந்திருக்கிற நோய் என்னை தொடர்ந்து வந்தாலும் நான் உன்னுடைய திருக்கடல்களை உன்னுடைய திருவடிகளை தொழுது எழுவேன். இப்படி பாடினதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய அப்பா சிவபாத ஹிருதயர்னு பேர். அவர் அக்னிஹோத்திரமெல்லாம் செய்யக்கூடிய கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர். யாகம் பண்ணணும். அவருடைய முறைப்படி, அவருடைய குல முறைப்படி அவர் யாகம் பண்ணணும். யாகம் பண்ணுறதுக்கு அவருக்கு பொருள் இல்லை, திரவியம் இல்லை. அப்போது அப்பாவுக்கு பணம் வேண்டும்னு கேட்கறதுக்காக திருவாவடுதுறையில் பெருமான்கிட்ட கேட்குறார். பணம் இல்லை, அதை பணம் இல்லைன்னு டைரெக்டாக அப்படியே சொல்லாமல் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு மகனாக நான் தந்தைக்கு தர வேண்டியது இருக்குது,
தர வேண்டிய அந்த கடமை எனக்கு உண்டு. ஆனால் அதை செய்யறதுக்கு என்கிட்ட கைப்பொருள் இல்லை. அப்பாவுக்கு யாகம் செய்வதற்கு கைப்பொருள் இல்லை. கைப்பொருள் இல்லைங்கிறதுக்காக நான் யாகம் செய்ய முடியலைங்கிறதுக்காக உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் விடமாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீங்கள் இதை 7th செஞ்சுரியில் இவர்கள் தோன்றிய போது இருந்த ஒரு சூழலை வைத்துக்கொண்டு அதை பற்றின சிந்தனையை மனத்தில் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது தான் இந்த பாட்டுக்கான முழு முக்கியத்துவம் தெரியும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன். இதற்காக நான் இன்னொரு இடத்திற்கு போக மாட்டேன். இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும். எனக்கு நோய் வந்தாலும் சரி, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. நோய்ங்கிறது பாவர்ட்டிங்கிறது உடம்புலையும் வறுமையிலையும் மாத்திரம் இல்லை. பாவர்ட்டி இன் நாலெட்ஜ் இருக்கலாம், பாவர்ட்டி இன் சோ மெனி திங்ஸ் இருக்கலாம். தைரியம் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் பாவர்ட்டி தான். அதே மாதிரி எனக்கு நோய் அப்படின்னா என்னுடைய பவ பிணி, பசிப்பிணி மாத்திரம் இல்லை, உடம்புக்கு வந்திருக்கக்கூடிய நோய் மாத்திரம் இல்லை, பவபிணியும் கூட. எது இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உனது கடல் தொழாமல் நான் விடமாட்டேன். உனகடல் தொழுது எழுவேன். விடமாட்டேன்னு கூட நெகட்டிவாக சொல்லலை. உன்னுடைய கடலை தொழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. அவர் யாகம் பண்ணணும். அது எப்படி அந்த வார்த்தையிலேயே வருகிறது? வேதியனே. உனக்கு தெரியாதப்பா யாகத்தை பற்றி? நான் யாகம் பண்ணணும், யாகத்திற்கு பொருள் இல்லை. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு. இந்த மாதிரி உன்கிட்ட வந்து கையேந்துபடி வைத்து விட்டாயே, நீயா கொடுத்துருக்க வேண்டாமா? இதுவோ எமை ஆளுமாறு இனி ஆவது ஒன்று இல்லையேல் அதுவோ உனது இன்னருளா ஆவடுதுறை அரணி. திருவாவடுதுறைங்கிற திருத்தலம் மிக அற்புதமான திருத்தலம். கோமுக்தீஸ்வரர்னு பேர் அந்த சிவபெருமானுக்கு. மாசிலாமணி ஈஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. பொருள் தந்தார். அந்த படியில் பொருள் வந்து தான். இதை பாடி முடித்த உடனே அப்படியே காசு வந்தது. அந்த காசை வைத்து கொண்டு சிவபாத ஹிருதயர் தன்னுடைய யாகத்தை செய்தார்னு வரலாறு. அந்த பணம் கொடுத்தவர்ங்கிறதுனால மாசி இல்லாத மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் மாசிலாமணி ஈஸ்வரர், கோமுக்தீஸ்வரர். அங்கே அம்பாளே பசுவாக வந்து வழிபட்டாள் என்றும், அப்படி அம்பாள் பசுவாக வந்து வழிபட்ட போது அருள் செய்தவர்ங்கிறதுனால தான் ஆவடுதுறை. ஆடுகிற துறை அது. திரு அடுதுறை. ஆவாக பசு பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அடுதுறை. இந்த திருவாவடுதுறை இன்னொரு அடியாரோடும் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. திருமூலர் இங்கேதான் திருமூலராக முகிழ்ந்தார் என்பதும் வரலாறு. இடரினும் தளரினும். இன்றைக்கும் கூட இந்த பதிகத்துக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா, நிறைய பேர் இன்றைக்கும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் போக வேண்டுமென்றாலும், வறுமை தீர வேண்டுமென்றாலும், தடைகள் நீங்க வேண்டுமென்றாலும் இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம். இதுவோ எமை ஆளுமாறு அப்படின்னு சொல்லி, இதை தவிர நீ எனக்கு தருவது ஈவது ஒன்று எமக்கில்லையே. நீ எனக்கு கொடுக்கலன்னா, ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, நீ எனக்கு கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பார்கள் என்கிற தொனியோடு பாடப்படுகிற ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை தொடர்ந்து என்ன இருந்தாலும் அந்த இறைவனுக்கு மீளாது அடிமை செய்வது தானே நம்முடைய கடன்.
எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னு அங்கே ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? அதை கேட்ட துவனி பாருங்கள். இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது எமக்கு ஒன்று இல்லையேல் அதுவோ உனது அருள். நீ எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா அதுதான் உன்னுடைய அருள் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இதுவா என்னை ஆளுகிற தன்மை? அவர் கொஞ்சம் மென்மையாக கேட்டாரா இல்லையா? அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தவர் கொஞ்சம் மென்மையாகத்தான் கேட்கிறார். அதனால தான் அவருக்கு வந்தொண்டர்னே பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் பாடிய பதிகம் இந்த பதிகம். 7ஆம் திருமுறையில் இருப்பது. சகோதரர் பாடிய அந்த பாட்டு நிறைய பேருக்கு புரிந்திருக்கும். அதுக்கு அடுத்ததாக அதே பதிகத்தில் ஒரு பாட்டு உண்டு. அதை பார்த்தா தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முழுசாக தெரியும். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். விரும்பி ஆட்பட்டேன், நானா விரும்பித்தான் உங்களுக்கு அடிமையானேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். எற்று கடிகள் என் கண் கொண்டீர். நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் கூட துணை போனது நீங்கள் தான். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், என்னை கண்ணில்லாதவனை ஆக்கி வைத்திருக்கிறீர்களே. எற்றுக்கு அடிகள் என் கண் கொண்டீர். என்னுடைய கண்ணை நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள்? நீரே பழிப்பட்டீர். எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? சிவனுக்கு தோழனானா கண்ணை கூட பறிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா பழி எனக்கு இல்லை, உமக்குத்தான் பழி. நீரே பழிப்பட்டீர், மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே. இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து விடுகிறதா? இடதுகண் பார்வை காஞ்சிபுரத்தில் கிட்டியது. காஞ்சிபுரத்திலே இருந்து புறப்பட்டு தட்டு தடுமாறி அந்த ஒற்றைக்கண் பார்வையோடு திருவாரூர் வந்து சேர்ந்தார். 2வது கண்ணுக்கு இன்னும் பார்வை வரலை. மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே. இன்னொரு கண்லேயும் எனக்கு பார்வையை கொடுக்கலன்னா வாழ்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். மீளாது அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார். மீளா அடிமை உமக்கே ஆளாய். ஆள்னு சொன்னாலே அடிமைன்னு தான் அர்த்தம். ஆளாக கொண்டு விட்டேன் அப்படின்னு பாரதியார் பாடுவார். ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உமக்கே ஆட்செய்வோம். ஆள் செய்தல் அப்படின்னா அடிமையாக இருத்தல்னு அர்த்தம். ஆள்ங்கிற வார்த்தை அடிமை அப்படிங்கிற பொருளை தரும். அதுதான் ஆளுமைன்னு அதுக்கப்புறம் வந்தது ஆளுகை. somebody who governs, somebody who is higher up அப்படிங்கும்போது அது ஆளுகைன்னு ஆச்சு. ஆட்காட்டி விரல் அப்படின்னு சொல்கிறோமே, ஆட்காட்டி விரல்னால் யாரையோ சுட்டி காட்டுவதற்கான ஆள் காட்டி இல்லை. இதுதான் அடிமை அப்படிங்கிறத காட்டுகிற விரல் தான் இந்த ஆள் காட்டி விரல். ஆள் காட்டி விரல் பெருவிரலோடு சேரும்போது அந்த எல்லாருக்கும் தெரியும் தட்சிணாமூர்த்தி எப்படி சின்முத்திரை காட்டுகிறார்னா இந்த ஆள்காட்டி விரல் போய் அந்த பெருவிரலோடு சேருகிறது. இது ஜீவன், இது பரமன், இரண்டும் சேர வேண்டும்னு கணக்கு. மீளா அடிமை உமக்கே ஆளாய். என்னைக்கும் நான் அடிமையாக உமக்கே ஆளாக இருந்து பிறரை வேண்டாதே. மற்ற வேற எங்கேயும் தேடி போய் நீர் கொடுக்கலன்னா சரி நான் வேற எங்கேயாவது போய் பார்க்குறேன், வேற எங்கேயாவது போய் பார்க்குறேன்னெல்லாம் போகாமல் பிறரை வேண்டாதே. மூளா தீப்போல் உள்ளே கனன்று. உன் மேலே இருக்கிற காதல், உன் மேலே இருக்கிற அன்பு அப்படியே உள்ளுக்குள்ளேயே கனன்று 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 நீர் பூத்த நெருப்பாக எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு முகத்தால் மிகவாடி. முகத்தில் அந்த கஷ்டங்கள் வெளியில் தெரிகிறது. முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்.
நான் எனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நான் வர வழியில் எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள், உன்னோட கண்ணை எடுத்துட்டாரா இல்லையா, இவர்கிட்ட போனால் அப்படித்தான் கண்ணை எடுத்துடுவார், வேற எங்கேயாவது போ கண்ணை கொடுப்பார்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இவ்வளவு தூரம் வழி நடந்து உமக்காக உம்முடைய ஆளாகவே வந்திருக்கிறேனே, முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால். வந்து உங்ககிட்ட தானே இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன், வேற எங்கே சொல்ல போகிறேன், உங்ககிட்ட தானே இந்த கஷ்டத்தை சொல்கிறேன். ஆனால் அதையெல்லாம் கேட்டுட்டு தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழா இருப்பீர், ஒன்றுமே பண்ணாமல் வாழா இங்கு இருப்பீர், திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. ஒன்றுமே பண்ணாமல் உக்காந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு திருவாரூர் இடமா? சரி, அப்படி நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள் என்றால் வாழ்ந்து போங்கள். அந்த நட்பு. இந்த வெண்பாக்கத்தில் கோல் கொடுத்தாரே, கோல் கொடுக்கறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறீர்களான்னு கேட்டாராம் வெளியில் நின்று. யாரோ வழிப்போக்கர்கள் சொன்னார்கள், இது என்ன ஊர்னு கேட்டிருக்கார், இங்கே தான் கோவில் இருக்குது. அவருக்கு கண்ணு தெரியாது அப்போ தடுமாறும்போது. அப்போது இங்கே தான் இருக்கிறீர்களா அப்படின்னு ஏதோ இங்கேருந்து குரல் கொடுத்தோன்னே ஆமாம் இங்கே தான் இருக்கேன்னாராம். நான் இருக்கேன்னு சொல்லிக்கிறீர்களே, இருக்கேன்னு சொல்கிறதுக்கா? இரு நீ போய்க்கோ, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே கோபப்படுவார். அதே மாதிரியான ஒரு சின்ன கோபம் இங்கேயும் வருகிறது. வாழா இங்கு இருப்பீர் வாழ்ந்து போதீரே, எனக்கு கண் தராமல் இருக்கிறீர்களே வாழ்ந்து போதீரேன்னு கொஞ்சம் உரிமையோடு சண்டை போட்ட இடம். அந்த வன்தொண்டரின் இந்த ஆசைக்கு உடனடியாக அவருக்கு இன்னொரு கண்ணிலேயும் பார்வையை கொடுத்த பதிகம். அந்த இன்னொரு கண் பார்வையும் முழுமையாக இந்த பதிகம் பாடியவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தது. ஆனால் அதில் முதல் வரி இருக்கே, மீளா அடிமை உமக்கே ஆளாய். அவ்வளோதான். என்னைக்காக இருந்தாலும் உமக்கே ஆளாக அந்த இறைவனுக்கே அடிமைகளாக இருப்போம்னு எல்லாருக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வரி அந்த வரி. பெரியோர்களே, திருமுறையில் பஞ்சபுராணம் பாடுவதுங்கிற மரபு உண்டு. திருக்கோயில்களில் இப்போதும் பஞ்சபுராணம் பாடப்படும். பஞ்சபுராணம்ங்கிறது என்னன்னா, தேவாரத்திலேருந்து ஒரு பாட்டு. எல்லா நாளும் திருமுறைகளை முழுசாக பாராயணம் பண்ணணுங்கிறது மரபு. ஆனால் அதற்கு கால அவகாசம் கிடைக்காதுங்கிறதுனால தேவார பாடல்கள் 7 திருமுறையிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் திருவாச்சகத்திலேருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் 11ஆம் திருமுறையில் இருக்கிற திரு இசைப்பா திருப்பல்லாண்டு. 11ஆம் திருமுறைக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, நார்மலாக நிறைய பேருக்கு தேவாரம் வரைக்கும் தெரியும், திருவாச்சகம் தெரியும், கொஞ்சம் திருமந்திரம் கூட தெரியும். 11ஆம் திருமுறையை பற்றி அவ்வளவா கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் 11ஆம் திருமுறைக்கு இருக்கிற பெருமை, பஞ்சபுராணம் 5 பாட்டில் 2 பாட்டு 11ஆம் திருமுறையிலேருந்து. இந்த திரு இசைப்பான அங்கே பாடல்கள் இருக்குது. இசைப்பானா இசையோடு கூடிய, எல்லாமே இசையோடு கூடிய பாடல்கள்னா கூட கொஞ்சம் அதிகமான மியூசிக்காலிட்டி. அந்த திரு இசைப்பால ஒன்று. அதுக்கப்புறம் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு, அந்த திருப்பல்லாண்டில் ஒன்று. 4 பாட்டாச்சா. பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாட்டு. இதுதான் பஞ்சபுராணம் பாடுதல்ங்கிற கணக்கு. பஞ்சபுராணம் பாடினால் பாவமெல்லாம் ஒழியும் என்பது நம்பிக்கை. இன்றைக்கு சகோதரர் முழுமையாக அந்த பஞ்சபுராணம் என்று எடுத்துக்கொள்ளாமல் இந்த தேவார பாடல்களையெல்லாம் இப்போது பாடிய நிலையில் திருவாச்சகத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை நமக்கு தரப்போகிறார். ஒரு இன்னும் சில மணித்துளிகள் இந்த பஞ்சபுராண மரபையும் பார்த்துவிட்டு நாம் மீளா அடிமை செய்வதற்கு விடை பெறலாம். எனவே அன்பர்கள் தயவு செய்து பொறுத்தருள வேண்டும். இப்போது திருவாச்சக பாடல். உடையாள் உன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்ப
இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுளிருக்கும் அருளைப் புரியாய். பொன்னம்பலத்து எம்முடியா முதலே அடியேன் உன் அடியார் நடுவுளிருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம்முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே மணிவாசகப் பெருமானின் பிரார்த்தனை என்னவோ அதே பிரார்த்தனை தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய பிரார்த்தனை. உடையாள் உந்தன் நடுவிருக்கும். உடையாள் நடுவுள் நீ இருத்தி. உடையாள் எங்கே இருப்பாள்? உடையாள்ங்கிறது அம்மனுக்கான பெயர், பரமேஸ்வரிக்கான பெயர். சுவாமிக்கு உடையார்னு பெயர். இந்த உடையார் உடையாள்ங்கிறதெல்லாம் பழங்காலத்திலிருந்து தெய்வத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெயர்கள். மகாதேவ உடையார் அப்படிம்பார்கள். பெருவுடையார், உடையார்னு சொன்னால் சுவாமி தான். ஏன் அவருக்கு அந்த உடையாருங்கிற பேர்? உடையார்னு தமிழில் சொல்லக்கூடியது தான் வடமொழியில் சுவாமி. ஸ்வயம் இருப்பவர் சுவாமி. நமக்கெல்லாம் ஸ்வயம் கிடையாது. நம்ம ஸ்வயம் இருக்குது, என்னுடைய சுய மரியாதை அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். என்னுடைய சுயம் என்னாச்சு அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். சுய உணர்வுகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு உண்டா? குவெஸ்டனபிள். குவெஸ்டனபிள் இல்லை, கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். அப்போ யாருக்கு அந்த முழுமையான இண்டிபெண்டன்ஸ் இருக்கோ, யார் எதை நினைத்தாலும் செய்ய முடியுமோ, விளையாட்டாக செய்ய முடியுமோ, அவர் தான் சுவாமி. ஸ்வயம் உடையவர் சுவாமி. அந்த ஸ்வயம் உடையவரின் ஸ்வத்துக்கள் நாம். அவருடைய பொருள், ப்ராப்பர்ட்டி, ஸ்வத்து. இந்த ஸ்வத்துங்கிறது தான் தமிழில் சொத்துன்னு வரும். என்னுடைய சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய உடைமை. இந்த சொத்துங்கிறது தான் உடைமை. அப்போ உடைமைகளை உடையவர் உடையார். அதனால தான் சுவாமிக்கு உடையார்னு பேர். தஞ்சை பெருவுடையார் கோயில்னா பெருசாக இருக்கிற உடையார், பிரகதீஸ்வரர். அந்த உடையாருங்கிற பெயரும் உடையாளுங்கிற பெயரும் ஐயனுக்கும் அம்மைக்குமான பெயர்கள். உடையாள் உந்தன் நடுவிருக்கும். அவ எங்கே இருப்பான்னு கேட்டால் உனக்கு நடுவில் அவ இருக்கா. உடையாள் நடுவுள் நீ இருத்தி. நீ எங்கே இருக்கன்னு கேட்டால் அவளுக்கு நடுவில் நீ இருக்க. அடியேன் நடுவுள் இருவரும் இருவீரும். நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறீர்கள்னு கேட்டால் எனக்கு நடுவில் இருக்கிறீர்கள். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்.
நீங்கள் 2 பேரையும் உங்கள் 2 பேரையும் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன்னு சொன்னால் நீ என்ன செய்வ தெரியுமா? என்னை கொண்டு போய் உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் இருக்க வைப்பாய். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே, தில்லை சிதம்பரத்தில் பாடுகிறார். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே, முடிவே இல்லாமல் அனந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதியே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. என்னுடைய இந்த கருத்து இருக்கே, உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் நீ என்னை வைக்க வேண்டும் என்கிற இந்த கருத்து இருக்கே, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். நீ இந்த அருளை தர வேண்டும் என்று நான் யாச்சிக்கிறேனே, இந்த கருத்திருக்கிறதே, இந்த கருத்தை நீ எனக்கு முடித்து வைக்க வேண்டும். நீயும் அம்மையும் ஒருவருக்கு ஒருவர் உள்ளுக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருவரையும் நான் எனக்குள் வைத்திருக்கும் போது என்னை கொண்டு போய் உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் வைத்துவிடு. இதுதான் என்னுடைய பிரார்த்தனைன்னு மாணிக்கவாசகர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. மாணிக்கவாசகர் கையை பிடித்து கொண்டு நாம் எல்லோரும் இன்றைக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இது மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி அடுத்து வரக்கூடிய திருமூலருடைய திருமந்திர பாடலையும் அதை தொடர்ந்து திருத்தொண்டர் புராணத்தின் பாடலையும் தொடர்ந்து பாடி நிறைவு செய்யுமாறு சகோதரரை வேண்டுகிறேன். அந்த 2 பாடல்களுக்கும் இங்கே நாம் இப்போது உரை காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. என்ன இருந்தாலும் தொண்டர் புராணம் தொடர்ந்து நீண்டு கொண்டேதானே இருக்கும். எனவே அந்த தொண்டர் புராணத்தை கேட்போம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாடு நகரமும் நற்றிருக்கோயிலும் நாடு நகரமும் நல்திருக்கோயிலும் நாடு நகரமும் நல்திருக்கோயிலும் தேடி தெரிந்து சிவபெருமான் என்று பாடுமின்
மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமே நினைவேன பொருளாயுற்றதியே சொற்பரவேளை கருவூரில் பெருமாளே. நிதியே நித்தியமே நினைவேன பொருளாயுகத்தியே சொற்பரவேளை கருவூரில் பெருமாளே. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இப்போ இன்னைக்கு கேட்டதில் நாவுக்கரசர் பாடுறச்ச தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படிம்பார். அந்த நாவுக்கரசர் பாடுற அந்த தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்னா இன்றைக்கி தான் இந்த ரியலாக இந்த 2 மணி நேரம் அந்த இனிய தமிழில், அதுவும் அம்மா சுதா சேஷையன் அந்த விளக்கு உரையோட கூடிய அந்த எளிமையான தமிழில் அந்த விளக்கு உரை அதான் சொன்ன நாவுக்கரசர் பாடிய தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு அந்த கபாலிகிட்ட பின்னு பாடினாக்க அந்த உணர்வு இங்கே வந்தது இன்றைக்கி இந்த 2 மணி நேரத்தில். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த சுதா சேஷனம்மா அவர்களுக்கும் சத்குருநாத ஓதுவாருக்கும் இந்த முக்கியமாக இந்த அரேஞ்ச் பண்ணின ராமகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கும், அது இங்கே நம்மளுக்கு மாத்திரம் வந்தால் போகாது, உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பார்க்கணுன்னு அந்த அபிப்பிராயத்தில் விஜயன் சார் யூடியூப்பில் இன்றைக்கி அதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளும் பின்னாடி எல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்போ வேணுமாலும் பார்த்துக்கலாம். அப்படி அந்த மேடம் அங்கே இருக்க மேடம் பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவள் நீங்கள் ஓ சரி ஓ சரி இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் பண்ணுறாரு. இதே மாதிரி நிறையா பண்ணணும். ஏன்னாக்கா இதை கேட்க அப்படியே அந்த சிவ உணர்வுங்கிறது அந்த உள்ள அம்மா சொன்னான் உள்ளே வச்சா 2 பேரையும் உள்ளே வச்சா நம்மளை கொண்டு வச்சிருவா, நாங்கள் இதில் வைப்பா அடியார்கள் இதில்னு அந்த உணர்வு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் நிறையா ஆமாம் பண்ணிடலாம். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம்.